அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சு 8 ஆண்டுகள் நிறைவேற்று முடிந்து விட்டது. அதோட வெற்றி பயணத்தை பற்றி தான் கேட்க போறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம்ண்ணே. வணக்கம். அதாவது கடந்த 8 ஆண்டுகளாக நம்ம அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து கிட்டத்தட்ட மிகப்பெரிய சவால்களை சந்திச்சு இப்போ வெற்றி பாதை நோக்கி போய்கிட்டு இருக்கு. கழக பொதுச் செயலாளர் அவர்கள், அமமுக பொதுச் செயலாளர் அண்ணன் டிடிவி சார் வந்து எக்கச்சக்க இடர்பாடு சந்திச்சு இப்போ கழகத்தை ஒரு நல்ல வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு. ஸோ அதோட அந்த வெற்றி பயணத்தோட அந்த ரகசியத்தை மட்டும் என்னன்னு சொல்லி நம்ம நேர்களுக்கு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. அதாவது டிடிவி சார் வந்து அமமுக கழகத்தை தோற்றுவித்து இதோட 7 ஆண்டுகள் வந்து 8வது ஆண்டாக எடுத்து வச்சிருக்காங்க. இது ஒரு மகத்தான சாதனை தான். நெருப்பாற்றில் நீந்தி கொண்டு தான் இந்த ஒரு சாதனையை படைச்சிருக்காரு. ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த 7-8 ஆண்டுகள் கொண்டு போகிறது, அதுவும் ஆட்சியை பிடிக்காம கொண்டு போகிறது மிக கடுமையான சவால். யாராக இருந்தாலும் இதை தாக்கு பிடிக்க முடியாது. இவருக்கு இருக்க நீண்ட நெடிய அரசியல், அதாவது கிட்டத்தட்ட வந்து தன்னோட 20 வயசு அந்த காலகட்டத்திலே வந்து மிகப்பெரிய ஆளுமையான தமிழகத்தின் எம்பி பெண்மணி ஜெயலலிதா அம்மா கூட வந்து அவர் தொடர்ந்து பயணித்து வந்தவர். கிட்டத்தட்ட தமிழக அரசியலில் அம்மாவை வந்து ஒரு மடக்க வேணாம் அப்படின்னா டிடிவியை வந்து தான் அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மிக உச்சத்தில் இருந்தவர். அவருடைய அம்மாவுடைய வாரிசுன்னு சொல்லப்பட்டவர். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, 25 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து எல்லா பத்திரிகையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரை பற்றி தான் அதிகமாக எழுதியிருப்பாங்க. பொருளாளராக இருந்தார். பொருளாளர் பின்னாடி முதல்ல வந்து அவர் வந்து எம்பி ஆக்கப்பட்டார் 1999. 2004 வரைக்கும் இருந்தார். மீண்டும் 2004 அதே தேனி தொகுதியில் போட்டிட்டு மிக சொற்பமான வாக்கள் வெற்றி பெறும் தருவாய் கொஞ்சம் இழந்துட்டாங்க. அன்னைக்கு பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்தாங்க. அதை வந்து மக்கள் வந்து அன்னைக்கு கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு முதல் தேர்தல் தோல்வி தேனியில மிகப்பெரிய ஒரு கடுமையான இதில் வெற்றி பெறுவார் என்று அனைத்து பத்திரிகைகளும் ஆர்வம் சொல்லவில்லை, நிஜத்தை சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு பிஜேபி கூட சேர்ந்தாலும் ஏதோ ஒரு விதத்துல சிறுபான்மை ஓட்டு ஏதோ அது அந்த நேரத்தில் வந்து அவர் லேப்ஸ் ஆகி அவர் அன்னைக்கு ஜஸ்ட் கொஞ்சம் ஓட்டுல மிக சொற்பமான ஓட்டு 10,000 20,000க்குள்ளதான் வித்தியாசத்துல தோத்தார். ஆனாலும் அதை புரிந்து கொண்ட அம்மா அவர் மறுபடியும் ராஜ்யசபா எம்பி ஆகி தன்னுடைய வாரிசாரை தொடர வச்சார். அப்படியேப்பட்ட மிக உச்சஸ்தானத்தில் இருந்தவர் டிடிவி சார். இப்போ அடுத்து நம்ம என்ன கேள்வினா, மேலூர் கூட்டம் ஆரம்பமே ஒரு அமர்க்கலமான ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டம். மேலூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நம்மளோட கழக அமைப்பு செயலாளர் இந்த சாமி அவரோட ஏற்பாட்டில் மிக பிரம்மாண்டமாக நடந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த வெற்றி பாதைக்கு அப்புறம் தொடர்ந்து மிகப்பெரிய மாநாடுகளில் வந்து அவர் தலைமையில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நடத்திக்கிட்டே வந்திருந்தாங்க. ஸோ அதோட தாக்கம் இப்போ வரையும் கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி பார்க்கப்படுது. அதை பற்றி நிச்சயம் நான் தான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி பொது அரசியலில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து மக்கள் கடுமையாக பயங்கரமாக வந்து இது பண்ணுவாங்க. அது போக 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 தொய்வடையத்தான் செய்யும். எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும், தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கட்சியாக இருந்தால் அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், எல்லா கட்சியுமே வந்து மிகப்பெரிய சரிவை சந்திச்சு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சொன்ன காலகட்டத்தெல்லாம் தாண்டி மிகப்பெரிய ரிசோர்வ் இடத்துல வந்திருக்காங்க. அதனால வந்து இது வந்து அவருக்கு பின்னணிவுன்னு சொல்ல முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்க மாதிரி வந்து அவர் டக்குன்னு வந்து ஒரு இதுக்கு வரல. அவர் வந்து தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட ஒருவர் தான். திடீர்னு அவரையும் அம்மா சசிகலா அம்மாவை தூக்கி வெளியே போறாங்க. இவங்க தான் அதிமுக அது பரபரப்பா பேசப்பட்டது. அவங்க வெளியில தூக்கி போட்டது, வெளியே போட்ட உடனே அன்னைக்கு வந்து அவங்களே வந்து ஒரு குழப்பமான நிலையில இருக்காங்க. அவங்க சசிகலா அம்மா சிறைச்சாலைக்கு போறாங்க, நெல்வாக்குற பத்மநாபர் சிறைச்சாலைக்கு போறாங்க. ஆனா டிடிவி சார் வந்து சம்மந்தம் இல்லாம ஒரு இதுல வந்து அன்னைக்கு ஒரு பழிவாங்க நடவடிக்கை தான். எல்லாருமே சேர்ந்து அவர் கூட இருந்தவங்களுக்கு துரோகம் பண்ணாங்க. அவரால் வளர்க்கப்பட்டவங்க பிளஸ் முக்கிய எதிரியான எப்பவுமே வந்து தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் உருவாக்குறோம்னா அதை வந்து வெளியே பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் அவருக்கு அப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வந்தது. அதையும் மிக சாமர்த்தியமான, உலகத்திலே எந்த ஒரு அரசியல் தலைவரும் முடியாத இவர் அதை
முன்னையோட ஏற்று உள்ள போயிட்டு வெளியே வந்து மறுபடியும் விஸ்வரூபம் எடுத்தார். ஆமா 53 நாள் சிறையில இருந்துட்டு சிறையில பீகார் சிறையில போது இருந்துட்டு அதுல எவ்வளவு சென்னை விமான நிலையத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கூட்டம். கண்டிப்பா. ஆமா அதை பார்த்த உடனே வந்து மத்திய அரசு அன்றைய ஆளுங்கட்சியான கண்டிப்பா எடப்பாடியும் பயந்து மிரண்டு போயிருந்தாங்க. கண்டிப்பா கண்டிப்பா இதுக்கப்புறம் இவர் அடக்க முடியாது அப்படிங்கிற முறையில அவர் மிக நெருக்கடி இருந்தாங்க. கண்டிப்பா. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆர்கேனர் இடைத்தேர்தல் அது அது ஒரு மிகப்பெரிய ஒரு நிச்சயம் வரலாற்று. வரலாற்று. ஏன்னா வந்து எல்லாத்தையும் டெபாசிட் இலக்க ஆமா, வச்சு தன்னை எதிர்த்து போட்டிட்ட 13 பேர் நினைக்கிறேன். 13 பேரையும் தோற்கடித்ததோடு இல்லாம ஆளுங்கட்சியான அன்றைய பழனிசாமி அணியும் தோத்து போச்சு. பழனிசாமி பன்னீர்செல்வம் ஆமா. 2 பேர் உண்மை. ஆமா ஆமா 2 பேருமே தோத்துறாங்க. ஆமா. அதை விட முக்கியமானது 80 வருட அரசியல் பாரம்பரியம் உள்ள திமுக டெபாசிட். ஆமா கண்டிப்பா இது கண்டிப்பா அம்மா காலத்துல கூட நடக்காத வரலாறுல நடக்காத ஒரு இது. ஆமா, அவர் ஒரு சுயேட்சையா சுயேட்சை. ஆமா 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 தொப்பி சின்னம். ஏதோ ஒரு கிராமத்துல ஆண்டிப்பட்டியோ போடி நாயக்கனரோ அறிமுகம் இல்லாத ஒரு இடத்துல சுயேட்சை நகரப்பகுதி. ஆமா ஆமா சென்னையினுடைய நகரப்பகுதி. ஆமா ஆமா நின்று அவர் வச்சுக்கிட்டார். ஆமா அது ஒரு வரலாற்று சாதனை, ஆமா வரலாற்று பதிவு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதே மாதிரி அந்த நம்ம 18 எம்எல்ஏவோட அந்த வழக்கு அதுவும் அமமுகவோட மிகப்பெரிய ஒரு செட்பேக்கா பார்க்கப்பட்டுச்சு இல்லையா? இவர் வந்து தோல்வியுற்றது வந்து மக்கள் மன்றத்துல தோல்வி வரல, முழுக்க முழுக்க அரசியல். தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய தலைவன் உருவாகிவிடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்த அவருடைய நம்ம இந்தியாவில் ஒட்டுமொத்தமாகவே சொல்லலாம் அனைத்து கட்சிகளும் சேர்ந்தே இந்த அரசியல் சூழ்ச்சி. கண்டிப்பா. ஆனா அவர் வந்து அதுக்கு அதெல்லாம் ஒரு தவிடுபடியாக்கி ஆக்கியர்களை வெற்றி பெற்றார். கண்டிப்பா கண்டிப்பா. அப்பவே அது முடிஞ்சு போச்சு, முற்றுப்புள்ளிதான். எவ்வளவு தொடர்ந்து அவங்க பழிவாங்குதல், இவர் என்ன எவ்வளவு அடிச்சாலும் திரும்ப 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 மூங்கில் நாங்கள் போல வளர்ந்துக்கிட்டே வர்றாரு அப்படின்னா அவர் வந்து என்ன பண்ணாங்க, தொடர்ந்து இருட்டடிப்பு பண்ற வேலையை பார்த்தாங்க. ஆனா அது கூட காரணம் கிடையாது. COVID-19 அதாவது கொரோனா காலகட்டம் வந்த ஒரு 2 வருஷம் எந்த ஒரு செயல்பாடு பண்ண முடியாது. அது ஒரு பிரேக். அந்த பிரேக்ல தான் வந்து அவர் கிட்டத்தட்ட கொஞ்சம் மீடியால இருந்து கொஞ்சம் கண்டிப்பா 2 வருஷம் வந்து அவர் தனக்கு இருந்த செல்வாக்கு அத்தனையை வந்து அந்த கொரோனாவில் மறைக்கப்பட்டது. இல்லைன்னா அது வேற ஒரு மாதிரியா வந்திருக்கும். எலெக்ஷன் நடந்ததே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா டைம்ல. அதனால யாருமே கூட்டணியோ மற்ற எந்த ஒரு செயல்பாடும் அவரால் செய்ய முடியல. காரணம் அவர்கிட்ட எந்த ஒரு அரசு கட்டமைப்பு இல்லை. ஆமா ஆமா. ஸோ அதனால அதுல கொஞ்சம் அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவு தான். ஆமா. அந்த அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற நோக்கம் என்ன? நோக்கம் எந்த நோக்கம் என்ன? அன்னைக்கு துரோகம் செய்தாங்க. முதல்ல வந்து இவரால் பதவி பெற்ற அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் தெரியும், அவரு அன்னைக்கு யாரோ சொல்லி தர்ம யுத்தம் பண்ணாரு. கண்டிப்பா. பின்னால் அவர் வந்துட்டார், குணம் மாறிட்டார். அது அவரே சொல்லிட்டாரு. அவரு அதுக்கப்புறம் சரி அவருக்கு எதிராக வந்து இன்னொருத்தரை கொடுத்தாங்க. தன்னுடைய சொந்தமோ ஜாதியோ எந்த ஒரு பின்னணி இல்லாம ஒருத்தரை வந்து ஆமா கொடுத்தாங்க. அவரும் வந்து இவராக திரும்பி வந்தாரோ அவர் வந்து ஒரு மிக மோசமான அமாவாசை என்பதை நிரூபித்து விட்டார் பழனிசாமி. கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க சொல்ற மாதிரி 4 வருடம் சிறையில இருந்து அவங்க வெளியில வர்றப்போ அமமுக நிர்வாகிகள், இரட்டலை சார்ந்த நிர்வாகிகள் அந்த கூட்டம்லாம் வந்து இன்றளவும் ஆமா அவங்க சசிகலாமா சிறைச்சாலை விட்டு வெளியே வரும்போது அந்த வரவேற்பு இருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 மணி நேரம் நினைக்கிறேன். முதல் நாள் காலையில வந்து 9 மணிக்கு ஆரம்பித்த பெங்களூர் பர்பன் அக்ரஹார சிறையில் இருந்து கிளம்பி அவங்க சென்னை வந்து சேரும்போது காலையில் மணி 7. கண்டிப்பா தூங்காமலே வந்து அவங்க கொடுத்த வரவேற்பை பெற்றாங்க. ஒரு தைரியம் வேணும். அந்த வயதுலயும் அந்த இதுல இடையில கொடிகள் அகற்றப்பட்ட அவங்க வயது அப்போ 67 68 வயசுல வந்து அவங்க வாங்கிட்டாங்க. இடையில விட அந்த கொடிகள் அகற்ற சொல்லி பழனிசாமி அரசு அந்த இடர்பாடு நெருக்கடி, எவ்வளவு நெருக்கடி. அந்த நெருக்கடியெல்லாம் அவங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு முன்னாடி வந்து அவங்க கையில இருந்த 122 எம்எல்ஏக்கள் அவரை ஏற்றுக்கொண்டு அதிமுக சட்டமன்ற தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க. கண்டிப்பா. ஆமா. சட்டம் என்ன சொல்லணும், மெஜாரிட்டி இருக்கா அவர் கையில ஆட்சி கொடுக்கணும். கிட்டத்தட்ட 22 நாட்கள் இழுத்து அடிக்கப்பட்டு
கவர்னர் வெளியூர் போயிட்டாரு கிளம்பி, அந்த மாதிரிலாம் மோசமாக நடந்து நடந்த கொண்டாங்க. எல்லாம் ஆமா. காலம் சில